அனைவருக்கும் வங்கிக் கணக்கு ஏற்படுத்தி தரும் ஜன்தன் யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி டெல்லியில் வியாழனன்று துவக்கி வைத்தார். மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு வங்கிக் கணக்கு ஏற்படுத்தி தரும் திட்டத்தை சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய போது பிரதமர் மோடி அறிவித்தார். அதன்படி அனைவருக்கும் வங்கிக் கணக்கு வசதியை வழங்கும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தை டெல்லியில் வியாழனன்று மாலை நடந்த விழாவில் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மாணவன் உள்ளிட்ட சிலருக்கு வங்கிக் கணக்கு துவங்கியதற்கான ஆவணங்களை மோடி வழங்கினார். प्रधानमंत्री जनधन योजना नाम के लिए 3 लोगों को संयुक्त रूप से पुरस्कृत किया जा रहा है और ये हैं अजीत गुरुनाथन, चेन्नई, तमिलनाडु. ஏழைகளுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாக துவக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வங்கிக் கணக்குடன் ருபே கடன் அட்டையும் 1 லட்சம் ரூபாய்க்கான இலவச விபத்து காப்பீடும் வழங்கப்படும். திட்டத்தை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேசுகையில், நாடு சுதந்திரம் பெற்று 68 ஆண்டுகள் ஆன பிறகும் 68% பேர் வங்கியுடன் தொடர்பில்லாமல் இருப்பதாக கூறினார். நாட்டிலிருந்து வறுமையை ஒழிக்க பணத்தை அடிப்படையாக கொண்ட தீண்டாமையை ஒழித்தாக வேண்டியது அவசியம் என்றும் அதற்கான முயற்சியாகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். இன்று ஒரே நாளில் 1.5 கோடி குடும்பங்களுக்கு வங்கிக் கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளதாக பெருமிதத்துடன் கூறிய மோடி, இன்சூரன்ஸ் துறை வரலாற்றில் ஒரே நாளில் 1.5 கோடி பேருக்கு விபத்து காப்பீடு அளிக்கப்பட்டதும் ஒரு சாதனை என்றும் கூறினார். बहुत सारे रिकॉर्ड ब्रेक हो रहे हैं. शायद इंश्योरेंस कंपनी के इतिहास में एक ही दिन में 1.5 करोड़ लोगों का अकस्मात बीमा, दुर्घटना बीमा 1 लाख रुपए का प्रति व्यक्ति का शायद इंश्योरेंस कंपनी के जन्म से आज तक कभी नहीं हुआ होगा. ये अपने आप में एक बहुत बड़ा रिकॉर्ड है. बैंकिंग क्षेत्र के इतिहास में भी एक दिवस में 1.5 करोड़ नागरिकों के खाते खुलना, ये शायद बैंकिंग इतिहास का भी एक बहुत बड़ा रिकॉर्ड होगा. இத்திட்டத்தின் கீழ் ஜனவரி 26ஆம் தேதி வரை வங்கிக் கணக்கு துவக்கும் நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டுடன் 30,000 ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடும் வழங்கப்படும் என்றும் மோடி கூறினார். 2000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் வங்கி வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் மோடி உறுதியளித்தார். நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி பேசுகையில், ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதிக்குள் 7.5 கோடி குடும்பங்களுக்கு வங்கிக் கணக்குகளை துவக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் மோடி டெல்லியில் திட்டத்தை துவக்கி வைத்த அதே நேரத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் வங்கிக் கணக்கு திட்டத்தை மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். துவக்க விழாவை முன்னிட்டு வியாழனன்று நாடு முழுவதும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 60,000 முகாம்களை பொதுத்துறை வங்கிகள் நடத்தி ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கு வசதி வழங்கப்பட்டது. சென்னையில் ராணி சீதை மன்றத்தில் நடந்த விழாவில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், தமிழக கவர்னர் ரோசையா ஆகியோர் வங்கிக் கணக்கு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் தமிழக நிதி அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர்.